இப்போ நான் செடி வச்சுட்டேன், மரம் வச்சுட்டேன், ஆனால் எங்கள் கார்டனில் வந்து பூக்க மாட்டேங்குது, காய் வர மாட்டேங்குது அப்படின்னா அதை பூக்க வைக்கிறதுக்கு ஒரு சில செடிகள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ளவரிங் செக்ஷன். பூக்கள் பூக்கணும்னா என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விதை வேணும். ஆனால் நம்ம செடிகள் வாங்கிட்டு வந்து அது பூக்களை காய்க்கலைன்னு சொல்லும்போது அதை பாலினேஷன் தூண்டுறதுக்கான பறவைகள் வேணும், பூச்சி இனங்கள் வேணும். பூக்கள் பூக்கணும்னா அந்த பூச்சி வகைகள் வந்து பாலினேஷன் செய்யணும். அப்போ தான் காய்க்காத மரங்கள் காய்க்க நம்ம உணவாக எடுத்துக்க முடியும். பூக்காத பூ பூக்கும். மரத்துக்குமே பூ பூத்தாதான் காயாக மாறும், கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ பட்டாம்பூச்சி எல்லாத்தையும் வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கான செடிகளும் வைக்கணும். இப்போ நான் செடி வச்சுட்டேன், மரம் வச்சுட்டேன், ஆனால் எங்கள் கார்டனில் வந்து பூக்க மாட்டேங்குது, காய் வர மாட்டேங்குது அப்படின்னா அதை பூக்க வைக்கிறதுக்கு ஒரு சில செடிகள் இருக்குது. நீங்கள் எந்த செடி வச்சாலுமே ஒரு 3 செடி உங்களுடைய தோட்டத்தில் இருக்கணும். அந்த 3 செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநீற்று பச்சலை, சீசில் பீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டை ரக நாட்டு ரக மரம். நம்மளுடைய கண்ட்ரி ட்ரீ அது. சீசில் பீனியான்றது மயில் கொன்ற தமிழ் பெயர். அந்த செடி ப்ளஸ் சாமந்தி, இது 3த்தில் எது ஒன்று வச்சாலும் காய்க்காத உங்களுடைய மரம் காய்க்க ஆரம்பிச்சிடும், பூக்காத உங்களுடைய செடிகள் பூக்க ஆரம்பிச்சிடும்.